Hello Smarties, welcome to Biomom Lectures Tamil, where science made simple. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா the blood. bloodனோனவே வெறும் லிக்விட் தானே நினைக்கிறீங்க, ஆனா அப்படி கிடையாது. bloodல 45% சாலிட் தான் இருக்கு, அதாவது ஆனது. மீதி 55% தான் லிக்விட். அத நம்ம blood plasma அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில 3 different kind of blood cells இருக்கு. The first one is erythrocytes or red blood cells, RBC னு சொல்லுவோம். The second RBC னு சொல்லுவோம். The second one is leukocytes, white blood cells or WBC னு சொல்லுவோம். The third one is thrombocytes, அதாவது platelets. இந்த மூணு செல்கள்ல 99% of the blood cells are red blood cells. Less than 1% தான் லூகோசைட்ஸும் நம்ம பிளட் செல்ஸ்ல இருக்கும். பிளட் செல்ஸ் மாதிரியே பிளட் பிளாஸ்மாலையும் 3 important காம்போனன்ட்ஸ் இருக்கு. வாட்டர், பிளாஸ்மா புரோட்டீன் அண்ட் அதர் சொல்யூட்ஸ். சொல்யூட்ஸ்ன்றது சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, கால்சியம் போன்ற எலக்ட்ரோலைட்ஸை குறிக்கும். 1% சொல்யூட் பிளாஸ்மா புரோட்டீன் தவிர்த்து மீதி 92% ஆஃப் பிளாஸ்மா வெறும் வாட்டர்னால மட்டும்தான் ஆனது. இந்த 7% பிளாஸ்மா புரோட்டீன்லயும் 3 different kinds இருக்கு. ஆல்புமின், குளோபுலின் அண்ட் ஃபைப்ரினோஜன். இந்த ஃபைப்ரினோஜன் அப்படின்ற பிளாஸ்மா புரோட்டீன் தான் நம்ம பிளட் கிளாட் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா உதவுது. இந்த ஃபைப்ரினோஜன் அப்புறம் வெகு சில கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், அதாவது ரத்தம் உறைதலுக்கு தேவைப்படுகிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிளட் பிளாஸ்மால இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லிக்விட நம்ம சீரம்னு சொல்லுவோம். ஃபார் மெடிக்கல் லேப் டெஸ்ட்ஸ். இதுவரைக்கும் பிளட்னா என்ன, அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்றத பார்த்தோம். இப்போ பிளட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். லெட்ஸ் see the functions of blood. மேஜரா 4 different functions இருக்கு நம்ம பிளட்டுக்கு. The first one is transportation. நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஆக்சிஜன், இது மூணுத்தையும் நம்ம பாடி முழுக்க சர்க்குலேட் பண்றதுதான் பிளட்டோட பிரைமரி ஃபங்க்ஷன். அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். பாடியில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய யூரியா, கிரியாட்டினைன் போன்ற எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்றதுதான் பிளட்டோடைய செகண்ட் ஃபங்க்ஷன். And the third function is regulation of pH and the temperature of body. நம்ம பாடியில ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்ற ஒண்ணு மெயின்டைன் ஆகும். பிளட் ஆனது நம்ம பாடி முழுக்க சர்க்குலேட் ஆகிறது மூலமா ஹோமியோஸ்டாசிஸ், அதாவது நம்ம இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை ஸ்டேபிள் அண்ட் பேலன்ஸ்டா வச்சுக்கும். And the fourth one is specialized cells for defense. ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படின்றது இம்யூன் செல்ஸ் இங்க டினோட் பண்ணுது. நம்ம பாடிய ஏதாச்சும் ஒரு ஃபாரின் ஏஜென்ட் என்கவுண்டர் பண்ணும் பொழுது நம்ம பாடியோட இம்யூன் செல்ஸ் நம்ம பாடியை டிஃபெண்ட் பண்ணும். இந்த இம்யூன் செல்ஸ நம்ம பாடி முழுக்க சர்க்குலேட் பண்ற ஜாப் தான் பிளட் பண்ணுது. இந்த 4 ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பிளட் செல்ஸ்க்குன்ட்டு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்றது. டபிள்யூபிசி மேஜரா இம்யூன் சிஸ்டம்ல ரோல் பிளே பண்ணும். அந்த பிளேட்லெட்ஸ் இஸ் ஃபார் பிளட் கிளாட்டிங். பிளட் செல்ஸ் மாதிரி நம்ம பிளாஸ்மா புரோட்டீன்ஸுக்கும் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. ஆல்புமின் இஸ் ஃபார் ரெகுலேட் the osmotic pressure of plasma. பிளாஸ்மாக்கு ஆஸ்மாட்டிக் பிரஷர் இருக்கும். இது என்னன்னா ஒரு சொல்யூஷன் ஆஸ்மாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ ஸ்டாப் பண்றதுக்கு ஜெனரேட் பண்ணக்கூடிய பிரஷர். இந்த பிரஷர் ரெகுலேட் ஆகணும், ஏன்னா அப்போதான் வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகலனா ஃப்ளூயிட் ஸ்வெல்லிங், கிட்னி ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர், இந்த மாதிரி நம்ம பாடிக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபைப்ரினோஜன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பிளட் கிளாட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு அருமையா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நம்ம பிளட் எங்க எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றத பத்தி பாப்போம். ஹெமட்டோபாய்சிஸ். ஹெமட்டோனா பிளட், பாய்சிஸ்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட். நார்மலா நம்மளுடைய பிளட் செல்ஸ் எல்லாமே போன் மேரோல தான் ப்ரொடியூஸ் ஆகும். போன் மேரோன்றது போனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூ. அந்த இடத்துல ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸ்டெம் செல் அப்படின்றது ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் செல். அதுக்குன்ட்டு ஒரு தனி ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. அது நாளடைவுல எந்த ஒரு டைப் ஆஃப் செல்ஸா கூட மாறும். இங்க இருக்கக்கூடிய ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் ஒன்னு மைலாய்ட் செல்ஸா மாறும், இல்ல லிம்பாய்ட் செல்ஸா மாறும். மைலாய்ட் செல்ஸா மாறுச்சுன்னா த்ரோம்போசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா
த்ரோம்போசைட்டா மாறும், அதாவது பிளேட்லெட்ஸா மாறும். அல்லது எரித்ரோபாய்சிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா எரித்ரோசைட்ஸ் அதாவது ஆர்பிசி செல்ஸா மாறும். இது ரெண்டும் இல்லனா கிரானுலோபாய்சிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா WBC செல் டைப்ஸ் ஆன பேசோஃபில், நியூட்ரோஃபில் ஆர் யோசினோஃபில்லா மாறும். பேசோஃபில் செல்ஸ் ஹிஸ்டமைன், புரோஸ்டாகிளாண்டின்ஸ் போன்ற இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல் அலார்ம்ஸை செக்ரேட் பண்ணக்கூடிய செல்ஸ். ஸ்வெல்லாவும் இன்ஜுரி ஆன இடம் இருக்கும். இதற்கு காரணம் பேசோஃபில் செக்ரேட் பண்ணக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி அலார்ம்ஸ் தான். யோசினோஃபில் நம்ம பாடியில இருக்கக்கூடிய பாரசைட்டை கில் பண்றதுக்கு உதவும். நியூட்ரோஃபில் எந்த ஒரு ஃபாரின் ஏஜென்ட் நம்ம பாடியை தாக்க வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய செல் தான் நியூட்ரோஃபில். அல்லது மோனோசைட்டோபாய்சிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா மோனோசைட்டா மாறும். இந்த மோனோசைட் நாளடைவுல மேக்ரோபேஜஸ் அண்ட் டென்ட்ரிட்டிக் செல்ஸா மாறும். இவங்க ரெண்டு பேரும் ஃபாரின் ஏஜென்ட்ஸ என்கல்ஃப் பண்ணி கொள்ளுவாங்க, அதாவது ஃபாரின் செல்ஸ விழுங்கி கொள்ளக்கூடிய திறன் வாய்ந்தது. மைலாய்ட் செல்ஸ் இல்லாம லிம்பாய்ட் செல்ஸா மாறுனுச்சு அப்படின்னா நாளடைவுல பி லிம்போசைட்ஸ் ஆர் டி லிம்போசைட்ஸா மாறும். லிம்போபாய்சிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா ஆர் நேச்சுரல் கில்லர் செல்ஸா மாறும். நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்றது வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் ஒரு டியூமர் செல்ஸ்ல துளைகள் அதாவது போர்ஸை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது. Let's move to norm points. Blood volume and அதோட காம்பனன்ட்ஸ் சேஞ்சரா இருக்கணும்னு வரையறை இருக்கு. அதே மாதிரி இந்த norm points மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டிஃபர் ஆகும். ஆவரேஜா blood volume 4 to 5 லிட்டர்ஸ் நம்ம பாடியில இருக்கணும். அதே மாதிரி RBC செல்ஸும் 4 to 5 மில்லியன் செல்ஸ் per மைக்ரோலிட்டர் இருக்கணும். WBC செல்ஸ் 5000 to 10,000 பிளேட்லெட்ஸ் 1.5 to 5 lakh செல்ஸ் per மைக்ரோலிட்டரும் இருக்கணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் ஆவரேஜா 12 to 15 கிராம் per டெசிலிட்டர் இருக்கணும். தென் ஹெமட்டோகிரிட் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் சாலிட் எலிமெண்ட்ஸ்ன்றது. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 45% செல்ஸ் இருக்கணும். தென் டெம்பரேச்சர் 38 டிகிரி செல்சியஸும் pH 7.4 இருக்கணும். அதான் ஃபங்க்ஷன்ல இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாசிஸ்னு படிச்சோம். இந்த ரேஞ்சஸ் எல்லாம் கம்மியோ இதுக்கு மேலவோ ஆனா அது டிசீஸ்க்கு லீட் பண்ணிடும். இப்ப நான் சொன்ன வேல்யூஸ் எல்லாம் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு சேர்த்து ஆவரேஜ் வேல்யூ. இந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆனா என்னென்ன டிசீசஸ் வரும்னு பாப்போம். ஆர்பிசி இன்க்ரீஸ் ஆனா எரித்ரோசைட்டோசிஸ் கண்டிஷன் ஏற்படும். அதுவே டிக்ரீஸ் ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அனிமிக் கண்டிஷனுக்கு லீட் பண்ணிடும். தென் WBC செல்ஸ் இன்க்ரீஸ் ஆனா லூகோசைட்டோசிஸ்க்கு லீட் பண்ணும். அதுவே கம்மியானா லிக்யூமியா கண்டிஷன் ஏற்படும். நெக்ஸ்ட் பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா த்ரோம்போசைட்டோசிஸும் டிக்ரீஸ் ஆனா த்ரோம்போசைட்டோபீனியாவும் காஸ் பண்ணும். இத கவனிச்சீங்கன்னா ரேஞ்சஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால வரக்கூடிய டிசீசஸ் சிஸ்னு முடிஞ்சிருக்கும். அண்ட் டிக்ரீஸ் ஆகுறதுனால வரக்கூடிய டிசீசஸ் ஐஏனோ டெர்மினாலஜிஸ் வச்சு இது இன்க்ரீஸ் ஆகுறதுனால வரக்கூடிய டிசீஸா இல்ல டிக்ரீஸ் ஆகுறதுனால வரக்கூடிய டிசீஸானு ஈஸி ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். நம்ம பார்த்த டிசார்டர்ஸ் தாண்டி பிளட் டிசார்டர்ஸ் ரொம்ப நிறையவே இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசீசஸ் இந்த ஸ்லைட்ல பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாலிசைத்தீமியா. பிளட்டோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனால வரக்கூடிய டிசீஸ். செகண்ட் இஸ் டீப் வெயின் த்ரோம்போசிஸ். டீப் வெயின்ஸ்ல ஏற்படுற பிளட் கிளாட்னால வரக்கூடிய டிசீஸ். இதுவே பிளட் கிளாட் சூப்பர்ஃபிஷியலா இருந்தா அததான் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லுவோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கேன்சர்ஸ். பிளட்டோட எந்த டைப் ஆஃப் செல்ஸ்ல வருதுன்றத பொறுத்து லிக்யூமியா, லிம்போமா, மைலோமான்னு நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம ஜீன்ஸ்ல ஏற்படுற டிஃபெக்ட்னால நிறைய பிளட் டிசார்டர்ஸ் வரும். எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனீமியா. இது வந்தா ஆர்பிசி சிக்கிள் ஷேப்புக்கு மாறிடும். சோ ஆக்சிஜனை கேரி பண்ற கெப்பாசிட்டி ஆர்பிசிக்கு குறைஞ்சலையா. இன்ஜுரியான பிளட் சீக்கிரமா உறையாம பிளட் கிளாட்டிங்ல ஏற்படக்கூடிய டிசார்டர். நெக்ஸ்ட் தலசீமியா. இந்த டிசார்டர் ஹீமோகுளோபின் பிக்மெண்ட்டை கோட் பண்ற ஜீன்ல ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்னால வருது. யூசுவலி ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் ஒரு புரோட்டீன். அதுல 4 பெப்டைட்ஸ் இருக்கும். அதோட சென்டர்ல தான் ஃபெரஸ் அதாவது அயன் இருக்கும். சோ ஒரு ஹீமோகுளோபின் மாலிக்யூல்னால 4 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனை கேரி பண்ண முடியும். இன்ன வரைக்கும் பிளட்னா என்ன, அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எந்த ரேஞ்சஸ்ல நம்ம பாடியில இருக்கும், அதுல ப்ராப்ளம்னா என்னென்ன டிசீசஸ் வரும் அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இப்ப பிளட் குரூப் பத்தி பார்ப்போம். ஹியூமன்ஸோட பிளட் A, B, Oன்னு 3 டைப்ஸ் இருக்கு.
ஒரு பிளட் செல்ஸ் மேலையும் ஒரு ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஏ ஆர் பி அப்படின்னு டிவைட் பண்ணுவாங்க. ஏ பின்னு எந்த ஆன்டிஜனும் இல்லன்னு ஓ குரூப்னு நேம் பண்ணுவாங்க. டைப்ஸ் தாண்டி பிளட் டைப் பாசிட்டிவா நெகட்டிவான ஐடென்டிஃபை பண்ண பிளட் செல்ஸ்ல RH ஃபேக்டர்னு ஒன்னு இருக்கும். ரீசஸ்னு ஒரு வகை மங்கில தான் இத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதனாலதான் இத RH ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இந்த RH ஃபேக்டர் பிரசன்ட் ஆயிருந்தா அந்த பிளட் டைப் பாசிட்டிவ், அது அந்த பிளட் டைப் நெகட்டிவ்னு சொல்லுவோம். இந்த பிளட் குரூப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? நமக்கு பிளட் லாஸ் ஆச்சுன்னா நம்ம பிளட் டைப்போட சேருற ஒரு நபரால மட்டும்தான் நமக்கு ரத்தம் கொடுக்க முடியும். ஒருவேளை நம்ம பிளட் டைப்போட மேட்ச் ஆகாம இருக்கக்கூடிய பிளட்டை நமக்குள்ள செலுத்தினா அந்த பிளட் செல்ஸ் மேல இருக்கிற ஆன்டிஜன்னால அதற்கு அகைன்ஸ்டா நம்ம பாடி ஆன்டிபாடிஸ ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம மொத்த பாடியையுமே கொலாப்ஸ் பண்ணிடும். சோ டெத்துக்கு லீட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பி பாசிட்டிவ் குரூப்னா உங்களுக்கு பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், அப்புறம் ஓ பாசிட்டிவ் அண்ட் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்ல உள்ளவங்க மட்டும்தான் பிளட் தர முடியும். பிளட் குரூப்ல ஓ நெகட்டிவ் யுனிவர்சல் டோனார்னு சொல்லுவோம். இவங்க பிளட் யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஏன்னா இந்த குரூப்ல எந்த ஆன்டிஜன்ஸும் இல்ல, RH ஃபேக்டர்ஸும் இல்ல. தென் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு பிளட் குரூப்னா அது AB பாசிட்டிவ். இவங்களுக்கு யாரு வேணாலும் பிளட் கொடுக்கலாம். RH ஃபேக்டரும் இருக்கு. சோ எதனாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். The most rarest blood type is AB negative. இவங்க முடிஞ்ச வரைக்கும் பிளட் லாஸ் ஆகுற மாதிரி எந்த இன்ஜுரியும் ஆகாம தான் பாத்துக்கணும். ஏன்னா டோனார் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த பிளட் குரூப்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ரேரான பிளட் குரூப் இருக்கு. அதுதான் பாம்பே பிளட் குரூப். இந்த பாம்பே பிளட் குரூப் இருக்கிறவங்க கிட்ட H ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த H ஆன்டிஜன் தான் A ஆன்டிஜன் அண்ட் B ஆன்டிஜனோட ப்ரீகர்சார். அதாவது H தான் நாளடைவுல A அண்ட் B மாறும். ஆனா இவங்க H ஆவே இருக்கும். சோ இவங்க பாடி சீரம்ல ஆன்டி-Hக்கான ஆன்டிபாடிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த பிளட் குரூப் உள்ளவங்களும் யூனிவர்சல் டோனார், அதாவது எல்லா பிளட் குரூப்ஸுக்கும் பிளட் தர முடியும் தான். ஆனா மத்த யாரும் இவங்களுக்கு பிளட் தர முடியாது. நெக்ஸ்ட், நம்ம பிளட் குரூப் ரிலேட்டட் முக்கியமான ஒரு கண்டிஷன் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டாலிஸ். இப்போ RH ஃபேக்டர் இருக்கிற ஒரு ஃபாதர், அதாவது ஏதோ ஒரு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் அண்ட் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிற ஒரு மதருக்கு ஃபார்ம் ஆகிற ஃபர்ஸ்ட் பேபி RH பாசிட்டிவா இருந்தா ஹெல்தியா இருக்கும். டெலிவரியில ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ RH பாசிட்டிவா இருக்க ஃபீட்டஸோட RH ஃபேக்டர் RH நெகட்டிவ் மதரோட பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்துரும். இந்த RH ஃபேக்டர் இப்போ மதருக்கு ஒரு ஃபாரின் ஏஜென்ட். சோ அதுக்கு அகேன்ஸ்டா RH மதரோட பாடி ப்ரொடியூஸ் பண்ணிடும். இதுல மதருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா செகண்ட் பிரெக்னன்சில ப்ராப்ளம் இருக்கு. எஸ், இப்போ ஒருவேளை செகண்ட் பிரெக்னன்சில ஃபார்ம் ஆகிற பேபி RH பாசிட்டிவா இருந்தா ஃபர்ஸ்ட் டெலிவரியில மதர்ல ஃபார்ம் ஆன RH ஆன்டிபாடிஸ் இந்த RH பாசிட்டிவ் இருக்கிற ஃபீட்டஸ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். சோ பேபி அபார்ட் ஆயிடும். இந்த டிசீஸ் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபெட்டாலிஸ். இப்போ பிளட்ட பத்தி தெரியாத விஷயமே இல்ல உங்களுக்கு. ஆனா உங்க பாடியில எவ்வளவு பிளட் இருக்குன்னு தெரியுமா? உங்க பாடி வெயிட்ல 7 to 8% தான் உங்க பிளட் வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் 55 kg இருக்கீங்கன்னா உங்கள்ட்ட அப்ராக்சிமேட்லி 3.85 liters ஆஃப் பிளட் இருக்கணும். இந்த மாதிரி சிம்பிளா இன்ட்ரெஸ்டிங்கா பயாலஜி கத்துக்கணும்னா பயோமாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.